வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம் அடுத்த மேல்மயில் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட துருவம் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவரின் மகள் அஞ்சலி சிறுத்தை தாக்கி உயிரிழந்துள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிராம மக்களுடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி கேவி குப்பம் அடுத்த மேல்மயில் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட துருவம் கிராமம் தான். இந்த கிராமம் தமிழக ஆந்திரா எல்லைப் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய வனப்பகுதியின் அருகாமையிலே இந்த கிராமம் இருக்கின்றன. இந்த பகுதியில்தான் நேற்று இளம் பெண்ணை சிறுத்தை கடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றன. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது அந்த இளம் பெண்ணுடைய வீடு. அந்த வீட்டின் அருகாமையில் அந்த பெண் இருந்திருக்கின்றார். அதாவது மாலை நேரத்தில் வெளியே வரும்போது பெண் இந்த புளியாமரம் அருகாமையில் நின்றிருந்த போதுதான் அந்த சிறுத்தையானது அந்த இளம் பெண்ணை கடித்து கொண்டிருக்கின்றன. அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மலை மீது தான் அந்த சிறுத்தையானது இழுத்து சென்றுள்ளது. இழுத்து சென்று அந்த பகுதியில் கடித்து குதறி கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் அதை பார்த்து உடனே கூச்சலிட்டிருக்கின்றனர். அப்போது பொதுமக்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு வந்து அந்த சிறுத்தையை துரத்த முயற்சித்திருக்கின்றனர். அப்போது சிறுத்தை அங்கிருந்து தப்பி இந்த வனப்பகுதிக்குள் சென்றிருப்பதாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது சிறுத்தை தாக்கி உயிரிழந்த அந்த இளம்பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த அதாவது சிறுத்தை தாக்கி உயிரிழந்த இளம்பெண்ணின் உறவினர்கள் நம்முடன் இருக்கின்றனர். அவர்களிடம் கேட்போம். அம்மா வணக்கம்மா, உங்களுடைய தங்கை தான் வந்து சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, எந்த முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு தகவல் சொன்னாங்க, அது என்னன்ற ஒரு தகவல் சொல்லுங்கம்மா. குழந்தை வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு இப்படி வந்திருக்கு. அது மாட்டை சாப்பிட்றதுக்கு வந்துருக்குது. குழந்தை பார்த்த உடனே அப்படியே குழந்தை பிடிச்சிட்டு உடனே கடிச்சு எடுத்துன்னு போயிடுச்சு. அங்கே வண்டியில் வந்திருக்காங்க. வண்டியில் வந்து அது ஆளுங்களை பார்க்கறதுக்குள்ளே அது குழந்தைய போட்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னே நடக்கலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எல்லாம் விலங்கு சிறுத்தெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு யாரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த மாதிரி எங்கள் குழந்தைய அந்த மாதிரி மற்றவங்க யாரும் எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கு நல்ல இதுன்னு பண்ணணும். எத்தனை வந்து மாட்டு தண்ணி காமிச்சு வந்து இழுத்துன்னு 5 பொண்ணுங்க லாஸ்ட் அவதான். எங்கள் அப்பாவுக்கு பையன் மாதிரி அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தா. எங்கள் அப்பாவை அவள் தான் பார்த்துக்குவா. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். தங்கைக்கு ஏற்பட்ட நிலை மற்றவர்களுக்கு யாருக்கும் ஏற்படக்கூடாது. அந்த வகையில் வனத்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நேற்று இரவே இந்த பகுதிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது நீங்கள் பயப்பட வேண்டாம், உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான கூண்டுகளை அமைத்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். இந்த உயிரிழப்பிற்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும். ஏனென்றால் வனத்துறையின் அலட்சியத்தால் தான் இந்த உயிர் போயிருக்கிறது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் அரங்கேறக்கூடாது. இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதே இந்த கிராம மக்கள் மற்றும் உயிரிழந்த இளம்பெண்ணின் குடும்பத்தாரின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.